வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வழியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் 2021 கேட்கப்பட்ட இந்தியன் பாலிட்டி, அதாவது இந்திய ஆட்சியியல் கொஸ்டின்ஸ். அதாவது கேள்விகள் மொத்தம் 24 கேள்விகள் இருக்குது. நம்ம நேர கேள்விகள் போகலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது? ஏ 16A சரத்து, பி 17 சரத்து, சி 18 சரத்து, டி 19 சரத்து. சரியான பதில் பி 17 சரத்து 17. இரண்டாவது கேள்வி, எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? ஏ வகுப்புவாதம், பி பொது உடைமை, சி மக்களாட்சி, சி சோசியலிசம். சரியான பதில் ஏ வகுப்புவாதம். மூன்றாவது கேள்வி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யார்? ஏ பிரதம மந்திரி, பி உள்துறை மந்திரி, சி ஜனாதிபதி, டி பாதுகாப்பு மந்திரி. சரியான பதில் ஏ பிரதம மந்திரி. நான்காவது கேள்வி, உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டின் மிக பழமையான பழங்குடியினர்? ஏ தோடர், பி நாகர், சி சாந்தால்ஸ், டி தாரஸ். சரியான பதில் டி தாரஸ். ஐந்தாவது கேள்வி, அரசியல் கட்சிகள் குறித்த கீழ்காணப்படும் வாக்கியங்களில் எது அல்லது எவை சரியானவை? ஏ இந்திய அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டாட்சி கூட்டமைப்புக்குள் செயல்படுகின்றன, மேலும் நாட்டின் தேர்தல் சட்டங்கள் மற்றும் விதிகளுக்கு கட்டுப்படுகின்றன. பி சிறப்பான ஜனநாயக நாடுகளுக்கு வலுவான நிறுவனமாக்கப்பட்ட கட்சிகள் மிக முக்கியமானவை. ஏ மட்டும் சரி, பி மட்டும் சரி, சி ஏ மற்றும் பி சரி, டி ஏயும் இல்லை, பியும் இல்லை. சரியான பதில் சி ஏ மற்றும் பி சரி. ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். ஏ அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, பி அது வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும், சி அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. ஏ மற்றும் சி, பி மட்டும், சி ஏ மற்றும் பி, டி சி மட்டும். சரியான பதில் ஏ மற்றும் சி. ஏழாவது கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் டி பில் ட்ரெஷரி பில் தொடர்பான சரியானவற்றை தேர்வு செய்யவும். ஏ அவை இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகின்றன, பி அவை மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன, சி அவற்றில் மீது வட்டியிட்ட இயலாது, டி அவை நெடுங்கால கடன் பத்திரங்களாகும். ஏ மட்டும் டி மட்டும், பி மற்றும் சி மட்டும், சி சி மற்றும் டி பி மற்றும் டி மட்டும். சரியான பதில் பி மற்றும் சி மட்டும். எட்டாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை எண்ணி பார்க்க. 1. இந்திய தலைமை வழக்கறிஞரின் பதவிக்காலம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. 2. இந்திய தலைமை வழக்கறிஞர் ஊதியம் அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் எது சரியானது? ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 மற்றும் 2, டி 1 மற்றும் 2 அல்ல. சரியான பதில் சி 1 மற்றும் 2. 9வது கேள்வி, உயர்நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். 1. நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தண்டனை வழங்குதல். 2. இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். 3. மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகள் கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம். 4. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கு சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். இவற்றில் எந்த கூற்று சரி? ஏ 1 மற்றும் 4 மட்டும், பி 1, 2 மற்றும் 4 மட்டும், சி 1, 2, 3 மற்றும் 4, டி 2 மற்றும் 4 மட்டும். சரியான பதில் ஏ 1 மற்றும் 4 மட்டும். 10வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ 7வது அட்டவணை, பி 6வது அட்டவணை, சி 10வது அட்டவணை, டி 11வது அட்டவணை. சரியான பதில் டி 11வது அட்டவணை. 11வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றை கருதவும். 1. ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். 2. அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார். 3. வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது. 4. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஏ 1 மற்றும் 4 மட்டும் சரி, பி 2 மற்றும் 4 மட்டும் சரி,
சி 1, 2 மற்றும் 4 மட்டும் சரி. டி 3 மட்டும் சரி. சரியான பதில் 1, 2 மற்றும் 4 சரி. 12வது கேள்வி. மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர் எண்ணிக்கையை நிர்ணயிக்கக்கூடிய நிறுவனம் எது? ஏ பாராளுமன்றம், பி மாநில சட்டமன்றம், சி மாநில சட்டமன்றத்தின் கீழவை, டி மேற்கூறிய எவையும் இல்லை. சரியான பதில் ஏ பாராளுமன்றம். 13வது கேள்வி. குடியரசுத் தலைவர் எதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார்? 1 சாதாரண மசோதா மீது, 2 நிதி மசோதா மீது, 3 அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா மீது, 4 மாநில சட்ட மசோதா மீது. மேற்கூறியவற்றில் எது சரியானது? ஏ 1 மற்றும் 4, பி 4 மற்றும் 3, சி 1, 3 மற்றும் 4, டி 2 மற்றும் 3. சரியான பதில் ஏ 1 மற்றும் 4 மட்டும். 14வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சரியானது? 1 நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். 2 இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. ஏ 1 மட்டும், பி 2 மட்டும், சி 1 மற்றும் 2 மட்டும், டி மேற்கண்ட எவையும் இல்லை. சரியான பதில் பி 2 மட்டும். 15வது கேள்வி. நாடாளுமன்ற அமைச்சரவை நீடிப்பது இவரது ஆளுமையால்? ஏ பிரதம மந்திரி, பி ஜனாதிபதி, சி நாடாளுமன்றம், டி இவை எதுவும் இல்லை. சரியான பதில் ஏ பிரதம மந்திரி. 16வது கேள்வி. பின்வரும் எந்த விதிகள் ஜனாதிபதி மற்றும் பிரதம மந்திரியினுடைய உறவுகளை விளக்குகிறது? ஏ விதிகள் 75, 74 மற்றும் 78, பி விதிகள் 51, 74 மற்றும் 75, சி விதிகள் 85, 74 மற்றும் 75, டி விதிகள் 74, 75 மற்றும் 79. சரியான பதில் ஏ விதிகள் 74, 75 மற்றும் 78. 17வது கேள்வி. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என்று கூறியவர்? ஏ எல்.எம். சிங்வி, பி அம்பேத்கர், சி ராஜேந்திர பிரசாத், டி ராதாகிருஷ்ணன். சரியான பதில் ஏ எல்.எம். சிங்வி. 18வது கேள்வி. அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். 1 நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இதை அமல்படுத்த முடியாது. 2 இது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும். 3 அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை. 4 அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படையான கடமை. கூறப்பட்டுள்ள எது சரியானது? ஏ 2, 3 மற்றும் 1 சரியானவை, பி 1, 2, 3 மற்றும் 4 சரியானவை, சி 2 மற்றும் 3 சரியானவை, டி 1, 3 மற்றும் 4 சரியானவை. சரியான பதில் சி 2 மற்றும் 3 சரியானவை. 19வது கேள்வி. பின் வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? ஏ சமத்துவ உரிமை, பி சுதந்திர உரிமை, சி மத உரிமை, டி சொத்துரிமை. சரியான பதில் டி சொத்துரிமை. 20வது கேள்வி. 2008இல் 86வது அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலமாக சேர்க்கப்பட்ட அடிப்படை கடமையை கண்டறிய. ஏ தேசிய கொடியை மதித்தல், பி நமது நாட்டை பாதுகாத்தல், சி அறிவியல் உணர்வை மேம்படுத்துதல், டி 6 முதல் 16 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்பும் வாய்ப்பு வழங்குதல். சரியான பதில் டி 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்குதல். 21வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றை கருதவும். 1 அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. 2 பிரதம அரசாங்கத்தின் தலைவராவார். 3 குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவராவார். 4 குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர். சரியான விடையை கண்டறிய. ஏ 1 மற்றும் 2 மட்டும் சரி, பி 3 மட்டும் சரி, சி 2 மற்றும் 4 மட்டும் சரி, டி 4 மட்டும் சரி. சரியான பதில் ஏ 1 மற்றும் 2 மட்டும் சரி. 22வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது? ஏ இந்தியன் மற்றும் இந்துஸ்தான், பி இந்தியா மற்றும் பாரதம், சி பாரதம், டி இந்தியா பாரதம் இந்துஸ்தான். சரியான பதில் பி இந்தியா மற்றும் பாரதம். 23வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சட்ட உறுப்பு 38, பி சட்ட உறுப்பு 48A, சட்ட உறுப்பு 39D, சட்ட உறுப்பு 39A. சரியான பதில்
4123 4123. சட்ட உறுப்பு 38B பரம்பரை சொத்துடைமை அளித்தல். சட்ட உறுப்பு 48A சூழலியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. சட்ட உறுப்பு 39D சம வேலைக்கு சம ஊதியம். சட்ட உறுப்பு 39A ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி. இருபத்தி 4வது கேள்வி. முகப்புரையின் பதம் கூறியவர். அரசியல் ஜாதகம் சர் ஐவர் ஜென்னிஸ். அரசியலமைப்பின் சாவி தாகூர்தாஸ் பர்கவ். அரசியலமைப்பின் ஆன்மா B.R. அம்பேத்கர். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் K. முன்சி. சரியான பதில் C. 4521. அரசியல் ஜாதகம் K. முன்சி. அரசியலமைப்பின் சாவி ஏர்னஸ்ட் பர்கர். அரசியலமைப்பின் ஆன்மா தாகூர்தாஸ் பர்கவ். வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சர் ஐவர் ஜென்னிங். இதோட இந்த கேள்வி முடிஞ்சது. மீண்டும் இன்னொரு கேள்வியோடு நம்ம மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.